சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேகா பாஜக அழுத்தம் கொடுக்கறது, கூட்டணிக்கு இழுக்கிறது, கூட்டணி உறுதிப்படுத்துகிறாங்க, துணை முதலமைச்சர், இப்படிலாம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்கிறார், நாங்கள் பேச்சுவார்த்தை தொடரவே இல்லை, நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்றாரு. இப்போ இன்றைக்கி தான் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஊடகங்கள் பரப்புகின்ற பொய் செய்தி அப்படின்றார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்றார். ஏன் தாவேகா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஓடிட்டு இருக்க இந்த செய்திக்கு இன்னைக்கு ஒரு விளக்கம் தராங்க அப்படின்னா, இப்போ தாவேகா ஒரு வேளை பேச்சுவார்த்தை நடத்தியதா, அதுவும் டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பின்னர் அதை இன்றைக்கு அதை அவங்க பதிவிடுறதுக்கான நோக்கம் என்ன? தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்துட்டார். இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதை இன்னும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இழுத்துனே போக முடியாது. ஒன்று கூட்டணி இருந்தால் கூட்டணிக்கு போகணும், இல்லை கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஆகணும், கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்டெஃபினட்டாக நீங்கள் தாவேகா தொண்டர்களையோ இல்லை அதிமுக பாஜக தொண்டர்களையோ நீங்கள் சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்க முடியாது. ரெண்டாவது சில விஷயங்கள் பாஜக என்ன நினைக்குது, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. இருக்காதுன்னா அது வீக்காக இருக்கும், அது வீக்காக இருந்தால் நம்ம டஃப்பாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் அல்லது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அல்டிமேட்டாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே கண்டினியூ ஆகிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வந்துடுது. சரி, காங்கிரஸ் இருக்குது, வின் பண்ணுற கூட்டணியாக மாறிடும் அப்படின்னு ஒரு தோற்றம் வந்தது ஆக்சுவலாக. அப்போ தோற்றம் வந்த பிறகு தான் என்னாச்சு, பாஜகவில் இதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம இப்போது எப்படியாவது இவரை தூக்கி போடணும், தாவேக்காவை கூப்பிடணும். அன்னிலேருந்து அந்த பேச்சுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிது. அப்போ விஜய் சிபிஐ என்கொயரி கூப்பிட்டாங்க. உடனே அழுத்தம் கொடுக்க கூப்பிட்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. ஆனால் இதில் விஜயோடைய பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். தெளிவான ஸ்டாண்டுன்னா, நான் தான் திமுகவுக்கு போட்டி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, எங்கள் கூட சேரவங்களாம் சேரலான்னு சொன்னால் யாருமே அவர் கூட போய் சேரலை. அவர் அன்டெஸ்டடாக இருக்கார், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது, அதனால் சேரலை. ஆனால் பாஜகவுக்கு என்னென்னா, இவரை இழுத்து போட்டால் ஒருவேளை அதிமுகவுக்கு கொடுக்குற சீட்டு குறைஞ்சிரும், அவங்க டிமாண்ட் பண்ணுற சீட்லாம் குறைஞ்சிரும், அவங்க 130 இடத்துலாம் போட்டி போடுவாங்க. இவருக்கு 50, நம்ம 50 வாங்கிட்டோன்னா அவர் 130 இடத்துலாம் போட்டி போடுவார். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி நோக்கி அது போகும். அது மாதிரி ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி நோக்கி போகும், அது நமக்கு நல்லது தான். நம்ம கூட்டணியில் நம்மளும் பங்கு பெறலாம். இல்லை சாதாரணமாக இருந்தால் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டார், ஒரு வின் பண்ணினா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டார். அப்போ நம்ம கூட்டணி ஆட்சிக்கு இவரை கம்பல் பண்ணுற மாதிரியான ஒரு இடங்களை இவர் வாங்கினார்னா அது கூட்டணி ஆட்சி நோக்கி போகும்போது நமக்கு சௌரியமாக இருக்குன்ற எண்ணத்தில் தாவேக்கா வந்தால் பெட்டர்னு பாஜகவில் நிறைய பேர் நினச்சாங்க. தமிழிசை உட்பட, நேரா நாகேந்திரன் உட்பட எல்லாருமே நினச்சாங்க. ஈவன் அங்கே டெல்லி மேலிடத்துலாம் கூட நினச்சாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்டெல்லாம் கூட சேர்த்தா பெட்டர்ன்ற மாதிரி அவங்க கொடுத்தாங்க அமித்ஷாக்கு. அதனால் அவரோட மைண்ட் செட்டை பார்த்தாங்க. சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டதன் மூலமாக என்ன மைண்ட் செட்டில் அவர் இருக்கார், இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு அவர் ஒத்து வர மாட்டாரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அவர் போன தடவை போகும்போதும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இந்த தடவை போகும்போதும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. போன தடவை போகும்போது ட்ரை பண்ணி பார்த்தபோது அவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, இல்லை நான் யோசிச்சு தான் சொல்லணும், எங்கள் கலீக்ஸ் தான் ஆலோசிச்சு தான் சொல்லணும், ஏன்னா என்னோடய ஸ்டாண்டே வேறு, நான் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நான் களமாட வந்திருக்கேன், நான் பெரியாரை வழிகாட்டியாக வச்சுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பெரியார்னாலே அது அலர்ஜி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்தேன்னா எடுத்த உடனே என்னோடய பேர் கெட்டு போயிடும், நான் தான் போட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவர் பேசுகிறாரு. அதிமுக பாஜகலாம் மக்களால் டெலீட் செய்யப்பட்டவை, அவங்க நான் ஃபீல்டுலேயே அவங்க இல்லை, காமெடி பண்ணாதீங்க, சீரியஸான கேம் போயிட்டுருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர். ஸோ அதெல்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்க கூட சேர்ற ஐடியாவில் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் பாஜகவுக்கு இவர் எப்படியாவது இழுத்து போட்டால் தான் பெட்டர்னு அவங்களுக்கு என்னென்னா, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே அவங்கள உறுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, அப்போ இவர் எப்படியாவது கூப்பிடலான்னு மறுபடியும் ஒரு சிபிஐ என்கொயரி மாதிரி போட்டு அவரை கூப்பிட்றாங்க. மறுபடியும் அவரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட இதுதான் பேசியிருப்பாங்க, என்ன நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், கூட்டணி கவர்மெண்ட்டில் உங்களுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிலாம் இப்போலாம் சிபிஐ அதெல்லாம் பேசுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதிகாரிகளை பயன்படுத்தி பேசுகிறதுன்றது இந்திய அரசியலில் எப்போதுலேருந்தே நடக்க தான் செய்யுது. அரசியல்வாதி பேசினா தான் ஊகங்கள்லாம் வரும். அதிகாரிகள் மூலமாக நீங்கள் பேசினீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பல போலீஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள்லாம் இதுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுவாங்க, பேசுகிறதுக்கு தான் பயன்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவங்க கையாண்டிருக்கலாம். பட் இவர் அதில் தெளிவாக இருக்கார். ஆனால் அதுக்கு நடுவில் என்னென்னா, அதிமுகவே அந்த கூட்டணி விரும்பலை. ஏன்னா அவங்க இடங்கள் பகிர்ந்துக்க வேண்டியிருக்கும் நிறையா, இவங்க போட்டி போடுற இடங்கள் கம்மியாயிடும், அது மக்கள்கிட்ட நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி குறைவான இடத்துல போட்டி போட்டால் கூட்டணி ஆட்சி நோக்கி அதிமுக போகுது, நம்ம இதுக்கு ஏன் ஓட்டு போடணும் இந்த கூட்டணிக்குன்னு அந்த கேள்வி வந்துடும். அதனால் அதிமுக என்ன நினைக்குது, தாவேக்கா போகிறது பெட்டர் கிடையாது, வேண்டாம். அதனால தான் திருப்பி எடப்பாடி என்ன சொல்கிறார், பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தாவேக்கான்ற கூட்டணி அதிமுக உடன்பாடு, அதிமுக
தாவேக்கா பாஜக வரும்போது அதிகமான சீட்டு பகிர வேண்டிய விஷயத்தில் அது ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து பாஜகவும் உள்ளே இருந்து நாளைக்கு உங்கள் ஆட்சிக்காக வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பாஜகவுடைய மேலாண்மை தான் அந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பாஜக வைத்து ஒரு அரசியலை தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிற சூழலில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி வந்து இன்னும் பாஜகவுக்கு எதிர்ப்பு விஷயங்களை அதிகமாக கலைப்பு விடுவீங்க ஆக்சுவலாக. அதனால் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அதிமுக நினைக்கிறாங்க. அதனால் வேண்டவே வேண்டாம், நம்மளும் இடத்த பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும். அப்புறம் கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களே தெரியாது, திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அப்புறம் தாவேக்காலி என்ன ஃபீல் பண்ணாங்க, நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம், அந்த ரெண்டு நம்ம தான் திமுகவுக்கு போட்டின்னு எடுத்துட்டோம், நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், முதல் இதில் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் தாவேக்கா என்ன நினச்சாங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள் போகட்டும், நம்ம ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இங்கே இருக்கோம், அதனால் இது பேச்சுவாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் அதை விட முடியாது. ஏன்னா வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த கட்டமாக நீங்கள் போகணும். அது அடுத்த கட்டமாக போகும்போது நீங்கள் இதே மாதிரி பேச்சுவார்த்தை போயிருந்ததுன்னா, உண்மையிலேயே இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணணும், மக்கள்கிட்ட போய் பேசணும், அதுக்கான நேரம்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இல்லைன்னு சொல்கிறத சொல்லிட்டா மக்களுக்கு தெளிவாயிடும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போல் இருக்கு. தாவேக்கா வந்து தனியாக போகிறதுன்ற ஒரு முடிவில் தான் அவங்க நிர்மல்குமாரோடைய பதிவை நான் பார்க்குறேன். ஆனால் பாஜக இதை விரும்பினாங்க, இன்னும் விரும்பின்னு இருக்காங்கன்றது உண்மை. இல்லை, பாஜக விரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாக்க தாவேக்காவும் அதில் விருப்பம் இருக்குதுன்றது வந்து இல்லை. என்னன்னா அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டனால சொல்கிறேன். இப்போ நிர்மல்குமார் ஊடகங்கள் பொய் செய்தி பரப்புகிறது இன்றைக்கு போடுற பதிவை, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும்போது கூட்டணிக்கு போவதற்கு 90 மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள் அப்படின்றது, இது எப்படி ஊடகத்தில் எல்லாம் ஒரே மாதிரி செய்தி வந்துச்சு? அன்னைக்கே நீங்கள் மறுத்துருக்கணும், இல்லை அடுத்த நாள் மறுத்துருக்கணும். இல்லைங்க, நாங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட அப்படி கேட்கவே இல்லை, கூட்டணி போகிறது நாங்கள் முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டோமே, அப்போ இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி போவதா இல்லையான்றது தான் பேசியிருக்கணும் அப்படி அந்த தகவல் இருந்தால். இப்போ அதுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் இன்றைக்கி திடீர்னு வந்து சொல்லும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே கடந்த முறை சிபிஐட்ட போகும்போது வலியுறுத்தினாங்க, இந்த முறை சிபிஐட்ட போகும்போது அந்த பதிலை சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடந்ததா? தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பேச்சுக்களை அவங்க ரசிக்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இப்ப காங்கிரஸ் நம்ம கூட பேச்சுவார்த்தை நடந்தது, பிஜேபி நம்ம கூட வரும்போது எல்லாரும் விரும்புகிறார்கள் அப்படின்றது, அந்த அசைக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பேச்சு இருக்கட்டுமே, நம்ம ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றது மக்கள்கிட்ட திருப்பி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னதான் சொன்னாங்கன்றது வந்து அந்த வட்டாரத்திலேருந்து உங்களுக்கு சொன்னாலே தவிர அந்த செய்தி வெளில வர போகிறதில்ல. அந்த வட்டாரத்திலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், அண்ணா திமுக மாவட்ட செயலர் கூட்டம் வரும், ஏதோ ஒரு தகவல் கசியலாம், 2 தகவல் இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஒரு தகவல் வரும். கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வர தகவல்ன்றது ரொம்ப கம்மி. அப்படி அப்போ தாவேக்காவிலேருந்து இப்படி வருதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், அந்த பர்செப்ஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து என்னென்னா பாஜகவோட சேர்றதுன்றது வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்துட்டாங்க, கொள்கை எதிரி பாஜகன்னு எடுத்துட்டாங்க, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் டக்குன்னு நீங்கள் போய் மாற முடியாது. நீங்கள் முதல்ல வரும்பொழுதே நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றுவது தான் என் வேலை, அதற்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம்னு நீங்கள் வந்தீங்கன்னா அது வேறு விஷயம். அதுக்காக நாங்கள் எதிரிகள் கூட கை குலுக்குவோம்னு சொன்னால் அது வேறு விஷயம். இப்போது ஓபிஎஸ் போயிருக்காருப்பாங்க திமுகவுக்கு, எடப்பாடி அழிக்கணும்னு ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் எதிரியோட கூட சேர்ந்து போகணும்னு போயிருக்கார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. நீங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள் கூட கூட்டணி வரவங்க வரலாம், அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம், நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி, மற்றவங்களாம் இங்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் தனித்தே ஆட்சியை பிடிப்போன்ற அந்த இடத்துல நீங்கள் வந்துட்ட பிறகு நீங்கள் தடாலடியாக நீங்கள் வந்து மற்றவங்க கொடுக்குற ஒரு 40-50 சீட்டை ஏற்றுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் செட்டில் ஆகிட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன ஒருத்தரோட சேர்ந்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கே கூட தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாமல் இந்த திட்டங்கள்லாம் வகுக்கிறது வந்து வேஸ்ட்டு. அன்லெஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில், நீங்கள் 1008 பேசலாங்க, எனக்கு 30% ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு இருக்குது, பல பேர் சொல்கிறாங்க இப்போ அவரோட ஓட்டு பர்சன்டேஜே குறைஞ்சிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் குறைஞ்சிது, அப்புறம் அவருடைய ஒய்ஃப் விவாகரத்து விஷயம் வந்தபோது குறைஞ்சிது, அப்புறம் அவர் அந்த மகளிர் தினத்தில் வந்து அந்த பெண்கள் மத்தியில் வந்து அவர் ஒய்ஃபை பற்றியே குறை சொல்கிற மாதிரி ஒர்த்தே இல்லை, இந்த விஷயம்லாம் ஒர்த்தே இல்லைன்னு பேசுகிறது வந்து பல பெண்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக 40-45 வயசு பெண்கள் மத்தியில் அவரை பற்றின ஒரு விருப்பை தோற்றி வச்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவருடைய கிராஃப் குறைஞ்சிட்டு இருக்குன்றாங்க, அவருடைய கிராஃப் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து அவங்க கட்சியிலேயே வந்து என்னடாது ஒரு விவாகரத்து நடக்கும்போது திரிஷாவோட ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது விஜய் என்ன நினைப்பார், நம்ம ரசிகர்கள் நம்ம எது பண்ணாலும் ஏற்றுப்பாங்கன்னு நினைப்பார். ஆனால்
இதையும் தாண்டி ஒரு க்ரௌடு இருக்குது. அந்த க்ரௌடு வந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மை, ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின், விழுமியங்களோட இருக்கிற குரூப் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க பெண்கள்லாம். அப்போ இந்த மாதிரி இவர் நடந்துட்டாருன்னா இவரோட செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து அதிமுகவே அது புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய செல்வாக்கு கேப் குறைஞ்சிட்ருக்கு. ஒன்று அவங்க வந்தால் சீட்டுகளை பகிர்ந்து கொடுக்கணும், இன்னொன்று கூட்டணி ஆட்சி அது இதுன்னு பிரச்சனை வரும். அதனால் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக வேண்டான்னு சொல்கிறாங்க, பாஜக வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தனித்து நமக்கு வந்து ஒரு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனால் அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்தா கூட வந்து ரைட் இந்த வாட்டி தனியாகவே போய் பார்த்துடலான்ற லெவலில் அவங்க வந்திருக்காங்கன்னு தான் இன்றைக்கி நிர்மல்குமார் ட்வீட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் அவங்க இந்த மாதிரி பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தால் அதோட பாரதூரமான விளைவுகள் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் முதன்மை சக்தின்னு சொல்கிற நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸ் ஆகிடுவீங்க. இல்லை, இப்போ இந்த இடத்துல திமுக விரும்புது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா போக வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஒரு வேளை இருக்குதா? அப்படி இருந்தால் அது நல்லதாக இருக்கும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுகவில்? ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன், சிபிஎம் சண்முகம் இவங்கெல்லாம் வந்து பாஜக பக்கம் போயிட்டுன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, உங்களை விழுங்கிடும், உங்களுடைய அரசியலுக்கு அது அஸ்தமனம் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க வந்து நீங்கள் பாஜக பக்கம் போயிடாதீங்கன்ற மாதிரியான ஒரு அட்வைஸை தராங்க. திமுகவுக்கு அதில் கொஞ்சம் ஏதாவது விருப்பம் இருக்குட்டா, போனால் நல்லது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குதா? திமுகவில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது போனால் நல்லது தான் சார். போனால் வந்து எடுத்த உடனே என்ன இமேஜ் வரும்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுகவை ஃபைட் பண்ணும், திமுக வின் பண்ணிவிடும் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் வரலாம், எடுத்த உடனே எண்ணம் வரலாம். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த டஸ்டெல்லாம் செட்டில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீக்னஸ்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலாக இவர் எப்படி பல்ட்டி அடிச்சிருக்காரு, விஜய் எப்படி பல்ட்டி அடிச்சிருக்காங்க போயிருக்காருன்னு விஷயங்கள்லாம் பொறுத்து வரும். அப்புறம் இந்த கூட்டணி இடப்பங்கீடு அது இது பிரச்சனை தகராறுலாம் வந்து அந்த கூட்டணியோட இமேஜை டேமேஜ் பண்ணோம். ரெண்டாவது வந்து கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணுவோம், கூட்டணி ஆட்சியை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து எங்களுக்கு நேரடியாக ஒரு 13-14% மைனாரிட்டி ஓட்டு நேரடியாக வந்துடும். அதுக்கப்புறம் 22-23% ஓட்டை வாங்கினாலே நாங்கள் 37-38% ஓட்டில் 3 முனை போட்டியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் வந்து விஜய் தனியாக இருந்து என்ன டேமேஜ் பண்ணுவார் எங்களுக்கு தெரியாது. அவர் எங்கே ஓட்டை பிரிப்பாரா, ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பாரா, எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஓட்டை பிரிப்பாருன்னு தெரியாது. அவருக்கு ஒரு கான்ஸ்டியூன்சியில் எப்படி 20,000-30,000 ஓட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கான்ஸ்டியூன்சியில் 1 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் வின் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு 20,000-30,000 வச்சு வின் பண்ண முடியாது. பட் அதை வச்சு டேமேஜ் பண்ணலாம். அது யாரும் டேமேஜ் பண்ணுவார் தெரியாது. ஒன்ஸ் இவர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார்னா அது கிளியர் ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஒரு லைன் போட்ட மாதிரி ஆகிடும். இவங்களோட மோதல்ன்றது ஒரு லைன் போட்ட மாதிரி கிளியர் ஆகிடும். நமக்கும் அவங்களுக்கும் மோதல்னு அப்போ நாம் தமிழனும் காணா போயிடுவார். அந்த இடத்துல வரும்போது கிளியராக ஒரு டிமார்கேஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு கிளியராக வந்துடும். நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரென்த்தில் ஒரு 20-25% ஓட்டு வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வாங்கிடலாம், ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க திமுகவில் சில பேர் எஸ்டிமேட் போடுறாங்க. விஜய் இங்கே தனியாக இருந்தால் என்ன பண்ணுவார், அங்கே கூட்டணியில் போனால் என்ன ஆகும், அதிமுக விஜய் 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்னா அதுக்கு வேறு சில கட்சிகள் பாஜக இருக்கிறதுனால பல கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாஜக அங்கே இருக்கிறதுனால தாவேக்கா அங்கே போனால் கூட தாவேக்கா அதிமுக பாஜகன்ற அந்த கூட்டணி எடுத்த உடனே பலமாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கும். அது ஸ்வீப் பண்ணுன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் கூட வரும். ஆனால் ஒன்ஸ் வந்து பிரச்சாரத்துக்குள்ளே போகும்போது அது தேர்தல் நெருங்க அதோட நெரேட்டிவே மாறின போது அது திமுக அட்வான்டேஜாக போகும். அது வந்து கிட்டத்தட்ட மைனாரிட்டி ஓட்டை எங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி கொண்டாந்துடும். எங்களோட செல்வாக்கில் நாங்கள் 20% ஓட்டை வாங்கி நாங்கள் வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு திமுகவில் நினைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து விஜய் வந்து தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கூட திமுகவில் ஐயோ தனியாக நின்று இவர் என்னென்ன பிரிக்க போகிறாரோ, ஓட்டை எப்படி பிரிக்க போகிறாரோ ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நிர்மல்குமார் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் தாவேக்கா இந்த தேர்தலில் கடைபிடிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, அது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அருள்ராஜெலாம் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னார், அதை யாரும் மறுக்கவும் இல்லை, விஜயெல்லாம் யாரும் மறுக்கவும் இல்லை. எனக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு அவர் விஜய் கேட்டார் ஒரு மீட்டிங்கில். ஆமாம், அருண்ராஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டார். ஆனால் அருண்ராஜ் அதுக்கப்புறம் தான் சொன்னார். அது சிபிஐ என்கொயரிக்கு ஜனவரி மாதம் போயிட்டு வந்தப்பறம் தான் சொன்னார். இப்போ இந்த நேற்று முந்தானத்து சிபிஐ நேற்று போயிட்டு வந்திருக்காரு இவர். அது வந்த பிறகு தான் இவர் இந்த இதை சொல்கிறாரு. அப்படின்ற போது இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு விஜய் கருதிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இது எடுத்துக்கலாம் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது வந்து அவர் வந்து நம்ம விஜய் நேரடியாக பேசுகிறது இல்லை, யாரையும் சந்திக்கிறது இல்லை, பேசுகிறதும் கிடையாது. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி அஃபிஷியலாக அட்வைஸராக இருக்கிறவங்க சொல்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் இது வந்து அஃபிஷியலாக எடுத்துக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. நன்றி. தேங்க்யூ.